கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 5 தேவகாண்டம். அதில் 6 முசுகுந்தன் கதையும் கந்தனுக்குரிய விரதங்களும். ஈஸ்வரனாகிய ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சரித்திரம் முழுவதையும் தம்மை சூழ்ந்திருந்த மாமுனிவர்களுக்கு கூறி முடித்த சூத முனிவர் அவர்களை நோக்கி, தவசீலர்களே, இன்னும் உங்களுக்கு கூறி விளக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அவற்றையும் என்னிடம் தயங்காமல் தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். உடனே அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் அம்மகானை நோக்கி, மேன்மை பொருந்திய சூத முனிவரே, ஸ்ரீ சண்முகப் பெருமானின் திருக்கல்யாண மகோற்சவத்திற்கு முசுகுந்தன் என்ற அரசன் வருகை தந்தான் என்று தாங்கள் கூறினீர்களே, அந்த அரசன் யார்? அவனை பற்றிய வரலாறு என்ன? அதையும் தாங்கள்தான் எங்களுக்கு தெரிவித்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சூத முனிவர் கூறலானார். முன்பொரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலயங்கிரியின் சிகரத்தின் மேலுள்ள சிருங்கார தோட்டத்தை கண்டு களித்தபடியே ஒரு வில்வ மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அந்த மரத்தின் மேல் தவ்வி ஏறிய திடகாத்திரமான கரிய நிற குரங்கொன்று மலர்ந்த முகத்தோடும் பக்தி பெருக்கோடும் அம்மரத்திலிருந்து வில்வத் தளைகளை பறித்து அவர்கள் மீது பெருவாரியாக போட்டது. அதை கண்டதும் பார்வதி தேவி மரத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்த்தாள். அங்கே உட்கார்ந்திருக்கும் குரங்கை கண்டதும் அவளுக்கு அடங்கா கோபம் உண்டாகிவிட்டது. உடனே அவள் அந்த குரங்கின் வேலையை தன் பதியிடம் தெரிவித்தாள். பரமசிவனோ தங்கள் மேல் கொண்டிருக்கும் பக்தி மேலிட்டினால்தான் அப்படி செய்கிறது என்று கூறி அக்குரங்கை தம் எதிரே வரும்படி அழைத்தார். உடனே மரத்தின் மேலிருந்து குதித்து கீழே இறங்கி வந்த அந்த குரங்கு பரமேஸ்வரரை பக்தி பெருக்கோடு வணங்கி நமஸ்கரித்தது. மகாதேவன் பெரும் மகிழ்ச்சியோடு அந்த குரங்கை நோக்கி, ஏ குரங்கே, நீ எங்களை அன்போடு வில்வத் தலங்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டதால் நீ விரைவிலேயே பூவுலகத்தில் ராஜனாக பிறப்பாயாக. உன்னை சகல அரசர்களும் பாத பூஜை செய்து போற்றி கொண்டாடுவார்கள். முடிவில் நீ என்னுடைய உலகத்தை அடைந்து எம் கணங்களின் தலைமை பதவியை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவாயாக என்று கூறி அருளினார். உடனே குரங்கு அவரை நோக்கி, தேவாதி தேவனே, மகாதேவனே, கருணை கடலே, சகல உலகங்களையும் பாதுகாத்து இரட்சிப்பவனே, எனக்கு தங்கள் அருளால் பிறவி எடுக்க வேண்டிய நியதி இருந்தால் என்னை இந்த குரங்கு முகத்தோடு கூடிய சரீரத்திலேயே பிறக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. பிறகு மகாதேவனின் அருளால் அந்த குரங்கு அரிச்சந்திரனுடைய வம்சத்தில் ஓர் அரசனாக பிறந்தது. முருகப்பெருமானிடம் அளவு கடந்த பக்தி கொண்ட அந்த அரசன் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற பெயரோடு சகல தேசத்து அரசர்களிலும் தலை சிறந்தவனாக விளங்கினான். முனிவர்களில் மேன்மையானவரான வசிஷ்ட முனிவரிடமிருந்து சண்முகப் பெருமானுக்காக அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றை முறைப்படி கடைபிடித்து வந்தான். இவ்வாறு சூத முனிவர் கூறி முடித்த போது முனிவர்கள் அனைவரும் ஏக காலத்தில் அவரை நோக்கி, சூதமா முனிவரே, அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடமிருந்து எந்த விரதங்களை கேட்டறிந்து கடைபிடித்து வந்தான், அவற்றை யார் யார் அனுஷ்டித்து பயனடைந்திருக்கிறார்கள், இவற்றையும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். சூதர் கூறலானார். ஓம் சரவண பவ.
எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.